ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமேங்கிற சிவவாக்கியர். ஓடி ஓடி செஞ்ச பிச்சையும் போட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மம், மனசார நீ கொடுத்த தர்மம். ஆரம்பத்துல வராது, பயம் வரும். ஐயோ அவசரப்பட்டு கொடுத்துட்டேமே, அதிகமா கொடுத்துட்டேமே, ஐயோ கொடுத்துட்டு யோசி. இப்படி எல்லாம் நடக்கும், பயப்படக்கூடாது. கொடுங்க, ரிட்டர்ன் வரலனாலும் பரவாயில்ல, கொடுங்க. இறைவன் வேற ரூபத்துல உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு இருப்பாரு. உங்களோட பிரச்சனை ஒவ்வொன்னா ரிலீஃப் ஆகும். உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய இடியாப்ப சிக்கல்லாம் காலியாகும். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத மாற்றம்லாம் நடக்கும். எப்போது நீங்கள் தர்மத்தின் பாதையில் இருக்கின்றீர்களோ அப்பதான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. எப்படி வசதி? தர்மத்தின் வழி செல்ல 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 கர்மத்தின் வழி குறையும் அப்பாங்கிறார் அகத்தியர். என்ன சொல்றாரு? தர்மத்தின் வழியில் செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறை. நீங்க செஞ்ச பாவம் பூரா நீங்க செஞ்ச தர்மம் எனக்கூடிய அந்த சுத்த உஷ்ணத்தில் தான் சுட்டு எரிக்கப்படும். அடி உழுகும், அப்பயும் நீங்க அனுபவிச்சுதான் ஆகும். அப்படி வந்து அப்படி டச் பண்ணிட்டு போங்க, வலிக்காம அடி உழுகும். போன ஜென்மத்துல பண்ணதே நம்ம அனுபவிக்கிறதுக்கு இவ்வளவு இருக்கு. நீ இந்த ஜென்மத்துல வேற நம்ம அனுபவிக்கிறோம், நிறைய இன்னும் நம்ம செயல் செய்யறோம். இதெல்லாம் கர்மாவா சேரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலுக்கு உண்டான கிரெடிட்ஸ் நீங்க எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, இது பெரிய சீக்ரெட். அடுத்த சீக்ரெட் எப்படி இறைவனை நினைச்சு பார்க்கணும்ல, இதை உணருங்கன்ற. நான் இந்த கிரெடிட்ஸ் நீங்க எடுத்துக்காதீங்கன்ற. உங்களுக்கு இப்ப எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு. பொருளுலகத்துக்கும் சொல்லி கொடுத்தாச்சு, அருளுலகத்துக்கும் சொல்லி. பொருளுலகம் வேணும்னா அறிஞனாக இருக்கணும், டெக்னிக்கா பேசணும், தந்திரத்தை பயன்படுத்தணும் நல்ல விஷயத்துக்காக. கிருஷ்ணரே சூழ்ச்சி பண்ணாரா இல்லையா? அறிவில்லாத முட்டாளாக இருக்காதீர்கள், அறிவை பொருளுலகத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தர்மம்னு வரும்போது அறிவை பார்க்காதீங்க, கொடுத்துருங்க.